காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை கமல்ஹாசன் சந்தித்திருக்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைய இருக்கும் மக்கள் நீதி மய்யமானது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இச்சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களது கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வருகின்றன. இந்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொகுதி பங்கீடு இன்று இந்த இரண்டு கட்சிகளுக்கிடையே இறுதி செய்யப்பட்டு விடுமா? நிச்சயமாக இன்றைக்கு இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று தெரிகிறது. அதற்காக தான் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசனே நேரடியாக அறிவாலயம் வந்திருக்கிறார். சற்று முன்பாக அறிவாலயம் வந்த அவரை உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலய வாசலிலே வந்து அவரை காரை திறந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். அந்த அளவுக்கு கமலஹாசனுக்கு ஒரு முக்கியத்துவம் திமுகவில் இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதல் முறையாக அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு கூட்டணிக்கு செல்கிறார். திமுகவுடன் கூட்டணி என்று சொல்லியிருந்தாலும் கூட அண்ணா அறிவாலயத்திற்கு தற்போதுதான் முதல் முறையாக வந்திருக்கிறார். எனவே இது அரசியல் ரீதியாக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2017 வாக்கில் கட்சியை ஆரம்பித்த கமலஹாசன் 2 தேர்தல்களில் வந்து பாத்தீங்கன்னா தனியாகவே நின்றார். ஆனால் முதல் முறையாக இந்த எம்பி தேர்தலில் கூட்டணியை அமைத்து போட்டியிடுகிறார். அவருக்கு ஒரு ராஜ்யசபாவும் ஒரு மக்களவை தொகுதியும் கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு காலையில வந்து முதலமைச்சர் வந்துவிட்டு அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருந்தாலும் கூட மீண்டும் தற்போது வந்திருக்கின்றார். எனவே இந்த ஒப்பந்தம் என்பது இன்றைக்கு கையெழுத்தாகும் என்று தெரிகிறது. இன்று மாலை காங்கிரஸ் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நாளை முதல் திமுகவில் நேர்காணல் நடைபெறுகிறது. போட்டியிட விரும்பக்கூடியவர்களுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு அந்தந்த தொகுதிகளை பிரித்து கொடுத்து விட்டால் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு மட்டுமே நேர்காணல் நடத்துவதற்கு வசதியாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவையை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பதிலாக அங்க கோவையை திமுக நிர்வாகிகளுக்கு அந்த கட்டிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு அங்க வந்து நேர்காணல் நடத்த மாட்டார்கள். அந்த அடிப்படையிலுக்காக தான் இன்றைக்கு அவசரமாக காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மையத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. கடந்த முறை கூட்டணியில் இல்லாத மக்கள் நீதி மையம் இந்த முறை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அணியில் இணைந்திருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடன் நிர்வாகிகளும் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் உங்க உள்ளே வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அருணாச்சலம் உள்ளிட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் இங்கு வந்திருக்கார்கள். இன்றைக்கு இந்த சந்திப்பை ஒட்டி பாத்தீங்கன்னா நிறைய தேசிய அளவிலான ஊடகங்களும் இன்றைக்கு அறிவாலயத்திற்கு அதிக அளவில் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன்னா கமலஹாசனும் மு.க.ஸ்டாலினும் ஒரே படத்தில் அறிவாலயத்தில் இருந்து சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு படமாக ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் கடந்த முறை தனியாக நின்றார். குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவை நாடாளுமன்ற தொகுதியில் மகேந்திரன் 1.25 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த முறை அதே தொகுதியில் ஏன்னா அங்க டார்ச் லைட் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கமலஹாசன் அங்க போட்டியிட்டு குறைந்த வாக்கு வித்தியாசத்தான் தோல்வியை தழுவினார். எனவே அவர்கள் கோவையை கேட்பார்கள். கோவையை மக்கள் நீதி மையத்துக்கு கொடுப்பதன் மூலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேறொரு இடம் கொடுக்கிறார்கள். சற்று முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வந்து எந்தெந்த தொகுதி தங்களுக்கு ஒதுக்க வேண்டிய 2 தொகுதிகள் குறித்து ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான பார்க்கப்படுகிறது. அதாவது தனித்தே தேர்தலில் நின்று வந்த கமலஹாசன் இந்த முறை கூட்டணிக்கு வந்திருக்கிறார். ஆனால் முழுக்க அவர் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவார். உதயசூரியனிலோ கை சின்னத்திலோ போட்டியிட மாட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகின்றன. ரமேஷ், நீங்கள் சொன்னது போல கோவையில் கமல்ஹாசன் ஏற்கனவே போட்டியிட்டிருக்கிறார். அதனால் அந்த தொகுதியை கேட்பதற்கான அல்லது ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னீங்க. அதே போல தென் சென்னையிலும் அவரது பெயர் அடிபடுவதாக கூறப்படுகிறதே. நிச்சயமாக தென் சென்னையிலும் அவருக்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஆனால் தென் சென்னை பொறுத்தவரை தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த முறை திமுகவில் மனு செய்துவிட்டு அந்த தொகுதி தனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க சிட்டிங் எம்பி என்றால் சென்னை இருக்கக்கூடிய 3 தொகுதியுமே வந்து யாருக்குமே கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் திமுகவில் இல்லை என்பதுதான் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்போது சென்னை என்பது எங்களுடைய பெல்ட், திமுகவுடைய
வந்து ஒரு கோட்டை, எனவே அதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்றத அவர்கள் பெரிதாக சொல்றார்கள். இந்த நிலையில் ஒரு தொகுதி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. சற்று முன்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒரு தொகுதி, ஒரு எம்பி தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய ஒரு தொகுதி இவர்களுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பங்கீட்டு இழுபறி நீடிப்பதற்கே மக்கள் நீதி மையத்திற்கு காங்கிரசிற்கு கொடுக்கின்ற தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் திமுகவிற்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் என்று சொல்லப்பட்டு வந்தது. அது உண்மைதானா? அப்ப காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தொகுதியை தான் தற்பொழுது மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்களா? நிச்சயமாக அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா கடந்த முறை 2019 தேர்தலில் 9 இடங்கள் தமிழ்நாட்டிலும் 1 இடம் புதுவையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அந்த நம்பர் அப்படியே காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு இந்த முறை பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த ஐபிஐ கட்சி இந்த முறை இல்லாத காரணத்தால் அந்த இடத்தை கமலுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. அந்த பார்க்க உள்ள இருக்கக்கூடிய காட்சிகள் திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் TR பாலு தலைமையிலான குழு RS பாரதி உள்ளிட்டோரும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த முறை எந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையின் போதும் உதயநிதி ஸ்டாலின் வரவில்லை. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர் சினிமாவில் நடித்திருந்தார் என்ற அடிப்படையில் கமலஹாசனுடன் நல்ல நட்பு இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தையின் போது மட்டும் உதயநிதி ஸ்டாலின் கூட இருப்பதையும் நம்மால் பார்க்கும்போது அவர் சற்று முன்பாக வந்து நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலின் வந்து கமலஹாசனை அழைத்து சென்ற காட்சியிலையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சினிமா துறையில் இருந்த காரணத்தால் அந்த ஒரு 2 பேருக்குமான ஒரு நட்பு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அண்மையில் வெளியான ஒரு படத்தில் கூட இருவரும் சேர்ந்து தயாரிப்பு. தற்போது கமலஹாசன் வெளியில் வருகிறார், அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அழைத்து வருகிறார்கள். கமலஹாசன் அண்ணா அறிவாலயத்தில் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்திக்கிறார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.